இன்று வளர்பிறை சஷ்டி. ஐயனுக்கு நம்ம தீபமேற்றி வழிபட்டுடலாம். வளர்பிறை சஷ்டியில் ஐயனுக்கு தீபம் ஏற்றி நம்ம பிரசாதம் வச்சு அவர் முறையாக வழிபடும்போது நம்ம வாழ்க்கை வளமாகுங்க. நம்ம எந்த ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நம்ம ஐயன் நம்மளை காத்தருள்வார். அப்பா முருகா, ஆண்டவா, எல்லா மக்களையும் காத்தருள வேணும். அப்பனே முருகா. இப்பொழுது முருகனுக்கு நம்ம அர்ச்சனை செஞ்சுக்கலாம். பூக்களால் அர்ச்சனை செஞ்சுக்கலாம். ஓம் சரவணபவாய ஷண்முகா துணை. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனேவா, எம் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன், எல்லளவும் பயமில்லையே. ஒச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன். எம் சர்ச்சையெல்லாம் மறைந்ததப்பா, எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா. நெஞ்சமதில் கோவில் அமைத்தேன், அங்கே நேர்மை என்னும் தீபம் வைத்தேன். செஞ்சிலம்பும் கொஞ்சம் வேளா முருகா, சேவற்கோடி மயில் வீரா. நெஞ்சமதில் கோவில் அமைத்தேன், அங்கே நேர்மை என்னும் தீபம் வைத்தேன். செஞ்சிலம்பும் கொஞ்சம் வேளா முருகா, சேவற்கோடி மயில் வீரா. வெள்ளம் அதும் பள்ளம் தனிலே, அதில் உள்ளம் எனும் நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய். வெள்ளம் அது பள்ளம் தனிலே, பாயும் தன்மை போல் உள்ளம் தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய். முருகா, என் கள்ளமெல்லாம் கரைந்ததப்பா. வெள்ளம் அதில் பள்ளம் தனிலே, பாயும் தன்மை போல் உள்ளம் தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய். முருகா, என் கள்ளமெல்லாம் கரைந்ததப்பா. அறுபடை வீடுடையா, எமக்கு ஆறுதலை தரும் தேவா. நீ எருமையில் ஏறி வருவாய். முருகா, எங்கும் நிறைந்தவனே. அலைக்கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே, நீ அலையாய் மனம் தந்தாய். உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். அலைக்கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே, நீ அலையாய் மனம் தந்தாய். உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். ஓம் சரவணபவாய ஷண்முகா துணை. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய். குருவாக வந்து அனைத்து மக்களையும் காத்தல்ல வேண்டும் ஐயனே. இன்று வளர்பிறை சஷ்டி. இந்த சஷ்டியில் அப்பன் முருகப்பெருமானை நம்ம முறையாக வழிபடும்போது ஐயன் நம்ம ஏழ்மையாக இருந்தாலும் நம்ம ஏறுமையிலாக நம்மளை ஏற்றி வைப்பான். நம் வாழ்க்கை வளமாகும். ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா. தெய்வத்திடம் நம்ம முறையாக வழிபடலாம், எல்லாம் செய்யலாம்.
அவர் நமக்கு வழிதான் காட்டுவார். ஆனால் நம்ம உழைப்புங்கிறது மிக அவசியம். நம்ம தெய்வத்தை முறையாக வழிபட்டாலுமே நம்ம உழைப்புங்கிறது ஒன்று இருக்கணும். அது கடவுள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். அதை நம்ம உழைப்பை கரெக்டாக கடைபிடிக்க வேண்டும். நம்ம உழைச்சி நம்ம தெய்வத்தை முறையாக வழிபட வேண்டும். ஓம் சரவண பவா. ஓம் சரவண பவா. ஓம் சரவண பவா. இப்பொழுது நம்ம முருகனுக்கு பஞ்ச தீபத்தினால் ஆரத்தி எடுத்துக்கலாம். ஓம் சண்முகா. ஓம் முருகா போற்றி. ஓம் சண்முகா போற்றி. பஞ்ச தீபத்தினால் ஆரத்தி எடுத்து நம்ம ஐயனுக்கு அவர் மேலே இருக்கிற திருஷ்டியெல்லாம் கழிச்சிடலாம். ஓம் சண்முகா போற்றி. ஓம் சண்முகா போற்றி. ஓம் சண்முகா போற்றி. ஓம் சண்முகா போற்றி. இப்பொழுது நம்ம ஐயனுக்கு தீபாராதனை காட்டியாச்சு. பஞ்ச தீபத்தில் தீபாராதனையும் காட்டியாச்சு. ஐயனுக்கு தூபம் காட்டிடலாம். கற்பூர ஆரத்தி காட்டிடலாம் ஐயனுக்கு. இப்பொழுது ஐயனுக்கு ஒரு திருப்பதிகம் ஒன்று பாடிடலாம். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசன் இருதாளும் சிலம்பும் ஜதங்கையும் தண்டையும் தோளும் கடமும் எனக்கு முன் வந்து தோன்றிடுதே. முருகாவென்னும் நாமங்கள் முன் வந்து காக்கின்றதே. ஓம் சரவணா பவா. நாளும் கோளும் என்னங்க செய்யும்? நம்ம அப்பன் முருகன் இருக்கும்போது, நம்ம ஐயன் நமக்கு துணை இருக்கும்போது நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. நாளும் கோளும் நம்மளை ஒன்றும் செய்யாது. ஐயன் பாதத்தை இருக்க பிடிச்சிக்கங்க, ஒன்றும் செய்யாது. ஓம் சரவண பவா. ஓம் சரவண பவா. ஓம் சரவண பவா. என்னாலும் என் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் என் அப்பன் முருகனே, உன்னை மறவாத வரம் வேண்டும் ஐயனே. என் மூச்சுள்ளவரே முருகன் அப்பனே துணை. ஓம் சரவண பவா. ஓம் சரவண பவா.